ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் 21வது வசனம். ஆமென். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அதாவது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு. யாக்கோபே, நீ என்னால் என்ன படுவதில்லை? மறக்கப்படுவது இல்லை. அப்போ கர்த்தர் நம்மை மறக்காமல் அவர் நினைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ண. இப்போ யாக்கோப்பை பார்த்து தான் சொல்றாரு, யாக்கோப்பே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்போனா யாக்கோப்பு கர்த்தர் நினைக்கும்படி ஏதோ பண்ணியிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, ஆமோஸ் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில், ஆமோஸ் புஸ்தகம் நீங்கள் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படித்து பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8வது என்னது? யாக்கோப்பின் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பது இல்லை என்று ஆணையிட்டார். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு, யாக்கோபே, என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப யாக்கோப்பு எது யாக்கோப்பை மறக்காமல் நினைக்க வைப்பது எது அப்படிங்கிறத ஆமோஸ் 8:7 சொல்றாரு. என்ன சொல்றான? யாக்கோப்பினுடைய நற்கிரியை, யாக்கோப்பினுடைய செய்கை, யாக்கோப்பினுடைய குட் ஒர்க்கு. நீ யாக்கோப்பே, நீ செய்த உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய நற்கிரியைகள், உன்னுடைய குட் ஒர்க்கு என்னை நினைக்க வைக்குது, மறக்கவே முடியலப்பா. ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று, நம்ம வாழ்க்கையில் ஒன்று மறக்க முடியாமல் இருக்க காரியம் 2. ஒன்று நல்லது, இல்லை கெட்டது, இல்லை துரோகம். ஒருத்தர் செஞ்ச துரோகத்தை நம்மளால் நினைச்ச முடியாது, மறக்க முடியாது. கூடவே இருப்பாங்க, நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னா அவங்கள மறக்க முடியாது. அவங்கள நினச்சி எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆனால் சிலது நல்ல நன்மை செஞ்சுருப்பாங்க, நல்ல இக்கட்டு காலங்களில், நெருக்கப்பட்ட காலங்களில் அவங்கள என்ன செய்ய முடியாது? மறக்கவே முடியாது. இப்போ கர்த்தர் சொல்கிற, யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ யாக்கோப்பினுடைய செய்கை, யாக்கோப்பினுடைய ஆமே ஸ்தோத்திரம், நற்கிரியை, நல்ல கிரியைகள், ஆமே கர்த்தர் நினைக்க வைக்கிற செய்கை. அந்த செய்கை தான் யாக்கோப்பை கர்த்தர் மறக்காமல் நினைக்க வைத்தது. நம்ம செய்கையையும் அப்படி இருக்கணும். நம்முடைய செய்கை துர்ச்செய்கையே இருக்கக்கூடாது, நற்செய்கையா இருக்கணும். துர்ச்செய்தியா இருக்கக்கூடாது, நற்செய்தியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டுக்கும் ஆண்டவர்கிட்ட பலன் உண்டு. ரெண்டு கத்தட்ட என்ன செய்ய பலன் உண்டு. அவன் கிரியை தக்க பலன் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். ஓபதியா புஸ்தகம், ஆமே ஸ்தோத்திரம், ஓபதியா புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை படித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலன் உன் தலைமேல் இருக்கும். உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன் உன் தலைமேல் இருக்கும். அப்படி ஓபதியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 21லேருந்து 23 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அவர் அரண்மனை வாசலில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது அரண்மனை வாசலில் அவர் இருக்கும் பொழுது ராஜாவை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டதை இவர் அறிந்து சும்மா இருக்கல, அதை எஸ்தர் ராஜாத்தி மூலம் ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ராஜா அவர்களை கூப்பிட்டு விசாரித்ததில் அவர்கள் செய்தது ஆமென் உண்மை என்று தெரிய வர அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவை கொல்லும் செய்தின்னு அவ்வளவு கிடையாது. ஆகவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பார்க்கிறோம். அப்போ இவன் ராஜாவுக்கு நன்மை செய்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால்
அது செய்ததுனால ராஜாவின் உயிரை காப்பாற்றியவர் அல்லவா. இந்த 2 பேரும் அரண்மனைக்குள்ள இருக்கிற ராஜாவு கூட இருக்கிற ஆட்கள் தான். ராஜாவை கொல்ல சதி செய்தது, ராஜாவை கொலை செய்ய திட்டம் போட்ட 2 பேரும் அரண்மனையில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் இந்த அரண்மனை இருக்கிறவங்க சதி திட்டம் மொர்தெகாய்க்கு தெரிய வர அதை அப்படியே ராஜாவுக்கு தெரியப்படுத்த அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் போட்ட திட்டம் உண்மை என்கிறதை அறிய ராஜா அவர்களை என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ராஜாவுக்கு செய்த இந்த நல்ல கிரியைக்கு என்ன செய்யப்பட்டது என்றால் ராஜாவின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லது எழுதப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அது என்ன செஞ்சது? எழுதப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் 3ஆவது அதிகாரம் 4ஆவது அதிகாரம் 5ஆவது அதிகாரம் வந்தீங்கன்னா மொர்தெகாய் செய்ததை ராஜா மறந்தான், அரண்மனை மறந்தது, அரண்மனையில் இருக்கிறவங்க மறந்தாங்க, எல்லாரும் மறந்தார்கள். ஆனால் மொர்தெகாயோ தன்னுடைய செய்கையை எல்லாம் மறந்துட்டாங்களே சொல்லி துளியளவும் வருத்தப்படாமல் அவன் தான் முன்பு அரண்மனை வாசலில் அவன் இருக்கான் என்று பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் அரண்மனை வாசலில் அவனுக்கு வேலை, அந்த அரசாங்கத்தில் அவனுக்கு ஒரு வேலை தான். இல்லைன்னா அரண்மனை வாசலில் எல்லாரும் இருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவன் தன் பணியை அவன் செய்கிறான் கரெக்டாக. அந்த திருப்தியில் அவன் என்ன செய்கிறான்? போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் எல்லாம் மறந்தது. எல்லாம் என்ன செஞ்சது? மறந்தது. ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை மறக்கலை. அப்போ 6ஆவது அதிகாரத்தில் வரும் பொழுது தான் ராஜாவுக்கு என்ன இல்லாமல் போயிட்டுது? தூக்கம் இல்லாமல் போச்சுது. அவர் தூக்கம் வரலன்னு உடனே என்ன செய்தாருன்னா, எப்பா 2024 இது 2024 என்னென்ன யார் யார் என்ன பண்ணால் அவங்களுக்கு அந்த கொண்டாப்பாங்கிறது அந்த புஸ்தகத்தை கொண்டாங்க, வாசிக்க சொல்ற வாசிக்கிறாங்க. இப்பொழுது ராஜாவுக்கு மொர்தெகாய் செய்த நன்மை வாசிக்கப்பட்டது. அப்போ ராஜா கேட்குறான், இவன் எனக்கு இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கானே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நாம் செய்தோமா என்று அவன் அரண்மனை ஊழியக்காரங்களை பார்த்து என்ன செய்யறான்? ராஜா கேட்குறான். ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று பதில் வருகிறதுன்னு பார்க்கிறோம். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாரு? ஆமான் வருகிறார். வருகிறத கேள்விப்பட்டு ராஜா அழைக்கிறார், வர சொல் அப்படிங்கிறார். ஆமான்னு உள்ளே போகிறான். அப்போ ஆமானை பார்த்து என்ன செய்கிறார்? ராஜா கேட்குறார், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார் என்றால் ராஜா கேட்குறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதில் ஒன்று, இவன் மொர்தெகாய் பேரை மொர்தெகாய் பேரை ராஜா முன்னகுட்டியே சொல்லியிருந்தா இந்த ஆமான் எப்படி சொல்லியிருப்பான்? அவனுக்கு ஒரு வெகுமதி கொடுத்துருங்க, கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க, என்ன செய்யுங்க, ஒரு வீடு கொடுத்துருங்க, ஒரு இடம் கொடுத்துருங்க, அவனுக்கு அரண்மனை வாசலில் அடுத்த போஸ்டிங் போட்டு கொடுத்துருங்க, இப்படி தான் அவன் சொல்லியிருப்பான். ஆனால் ராஜா என்ன சொல்லலை? பேரை சொல்லலை. நான் கணம் பண்ண விரும்புகிறேன், என்னப்பாச்சு நீ சொல்லு அப்படிங்க. அப்போது அப்படி சொல்லிட்டு இவன் உள்ளத்தில் என்ன நினைக்கான் தெரியுமா? ராஜா என்ன தவிர யாரு கணம் பண்ணுவான்? என்ன ராஜாவுக்கு அடுத்த சனத்தில் அவன் தானே இருக்கான். அப்போ என்ன தவிர ராஜா யாரும் என்ன செய்ய மாட்டாரு? கணம் பண்ண மாட்டார். அதனால தான் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? ஒரு ஆசை. என்ன ஆசை இருந்திருக்கு தெரியுமா? ராஜா ஏறுகிற குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ முடி எல்லாம் உடுத்தி கொண்டு குதிரை மேலே ஏறி ராஜாவின் கனமுள்ள மனிதரை அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டு அரண்மனை ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி என்ன செய்யணும்? வாழ்க, என்ன செய்யணும்? ராஜா வாழ்க, ராஜா வாழ்க நீ சொல்லணும். யாரை நினைச்சு சொன்னா இத? தன்னை நினைச்சு சொன்னான். ஆனா ராஜா சொன்னா, அப்படியா, நீ சொன்னதுல ஒன்று என்ன செய்யக்கூடாது, குறையாதபடி பார், அரண்மனை வாசல் இருக்க மொர்தெகாய்க்கு நீ போய் அந்தபடியே செய்யின்னு சொன்னான். ராஜாவின் உத்தரவு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, மொர்தெகாயினுடைய எதிரி யாரு? ஆமான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாரு? ஆமான். இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர்
அவன் செய்கைக்கு தக்க பலனை என்ன செய்யறான்னா, இப்போ யார் மேலே வந்துட்டான்? ஆமான் கீழே போயிட்டான், மொர்தெகாய் இணைஞ்சிட்டான், மேலே வந்துட்டான். ஆமென், அல்லேலூயா. நம்ம எந்த பிரதிபலன் பாராமல் நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஓடுவோம் என்றால் ஒரு நாள் வரும், நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாகவே நம் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். நம்ம விரோதிகள் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில் ஆமென் நம்ம தலையை உயர்த்துவார். அப்போ ஆமான் சத்துரு தான், அவன் மத்தியில் கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினார். அவனை உயர்த்த வைத்தது என்ன தெரியுமா? அதான் நான் சொன்னேன், மொர்தெகாயினுடைய நற்கிரியை. அப்போ தான் உன் செய்கைக்கு தக்க பலன் உன் தலைமேல் இருக்கும். அந்த செய்கை நிமித்தம்தான் என்ன செஞ்சது? மொர்தெகாயை உயர்த்தியதுன்னு பார்க்கிறோம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆமான் என்ன செஞ்சா? அவன் செய்கை தக்க கெட்ட செய்கை தூக்கில் தொங்கினான். அவன் போஸ்டிங் இந்த மோதிரம் கீரம் எல்லாம் யார்கிட்ட வந்துட்டு? மொர்தெகாய்கிட்ட வந்துட்டு. ஆமென். அரண்மனையில் வாசல் இருந்தவன் இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டான். காரணம் செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்னப்பா? வாயில்லப்பா, உன் செய்கை என்னை நினைக்க வைக்குது. மொர்தெகாயினுடைய செய்கை ராஜாவை நினைக்க வைத்தது. நம்ம செய்கை இருக்கு பாருங்க, ஒன்று நல்ல செய்கை இல்லை கெட்ட செய்கை. மொர்தெகாயின் செய்கை நல்ல செய்கை, ஆனால் ஆமான் செய்கை கெட்ட செய்கை. அவன் செய்கைக்கு தக்க பலன் அவன் தலைமே இருக்கும். ஆமென். ஆண்டவர் அப்படியே தராசுல வைப்பாருன்னு பாய்க்கிறோம். தோத்துறோம். அப்போ நம்ம நல்ல செய்கை செய்தால் எதிரிக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். உன்னை விரோதிக்கிற, உன்னை எதிர்க்கிற உன் சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஏன்னா கர்த்தர் நினைச்சிட்டாரு. மொர்தெகாய் நினைச்சது ராஜா இல்ல, கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு? நினைச்சார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம் ஒன்று சொல்லி நான் முடிச்சிருந்தேன், நேரம் போயிட்டுன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 1 முதல் 23 வரை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நல்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், சோதனை பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ராஜாவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் 2 பேர் குற்றம் செய்ததாகவும் அவர்களை யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் சிறைச்சாலையிலே அவர்களை அடைத்தார்கள். அப்போ யோசேப்பும் சிறைச்சாலையில் இருக்கான், இவர்களும் ராஜாவுக்கு குற்றம் செய்து என்ன குற்றம் செய்தார்கள் என்றால், ஒன்று பான பாத்திரக்காரின் தலைவன், இன்னொருத்தன் சுயம்பாக்கி. பான பாத்திரங்கள் என்ன செய்யணும்னா, ராஜாவினுடைய கூல்ட்ரிங்க்ஸ், அவருக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் உண்டோ அத்தனையும் அதில் விஷம் இருக்கான்னு சொல்லி முதல்ல குடித்து அவர் ஒரு அரை மணி நேரம் கழித்த பிற்பாடு தான் ராஜாவுக்கு கொடுப்பாங்க. ஆமென். அவர் உயிருக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஆள் 2 பேரும். சுயம்பாக்கி என்பது ராஜாவுக்கு சோத்திரம், சாப்பாடு, ஆகாரம், சோத்திரம். என்ன செய்யணும்? முதல்ல அவர் அதில் விஷம் நஞ்சு எது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கு பிறகு தான் ராஜா சாப்பிடுவார், பார்வோன் சாப்பிடுவார். 2 பேரும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள். ஆனால் இந்த 2 பேரில் யாரோ தவறு செஞ்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசேப்பு சிறைச்சாலையில் கொண்டு போட்டாச்சு. அதான் 1 முதல் 5 வரை சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். இப்போ 6 முதல் நீங்கள் 14 வரை படித்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் எப்படி கலங்கி போய் இருக்காங்க. ஏன்னா அந்த சிறைச்சாலை யார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? யோசேப்பின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால யோசேப்பு விசாரிக்காரு, ஏன் நல்லா தானே இருந்தீங்க, 2 முகம் ஏன் துக்கமாக இருக்குன்னு விசாரிக்காரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செஞ்சோம், பானபாத்திரம் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன்னா என்ன செஞ்சேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னா, அந்த சொப்பனத்தை எனக்கு தெரியல அப்படிங்க. உடனே அவன் சொல்கிறான், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற யார்? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அவன் கர்த்தரை தான் சொல்கிறான். யோசேப்பு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். அப்புறம் சொல்கிறான், என்னது சொல்கிறான். அப்போ என்ன சொல்லும், 3 நாள் 3 கோடி
திராட்சை கொடி. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 நாளில் பார்வோன் ராஜா உன்னை என்ன செய்வார்? 3 நாளில் உன் தலையை திரும்பவும் உன்னை அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் வைப்பார், ராஜா வைப்பார் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை கேட்ட உடனே தான் சுயம்பாக்கின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நானும் ஒரு சொப்பனை பார்த்தேன். ஒரு செடியில் 3 ஆகுது. இவன் என்ன சொல்லுவான்? நான் ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்குற கூட என் தலைமையில் இருந்து பறவை வந்து என்ன பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டு. உடனே இவனுக்கு சொல்கிறான், 3 நாளில் உன் தலை ராஜாவினால் வெட்டப்படும் அப்படின்னு சொல்கிறான். அந்த என்னது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆதியாகமம் 40 20 23 படிச்சிங்கன்னா அப்படியே நிறைவேறியது. பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? அவன் தலை கர்த்தர் என்ன செஞ்சது? உயர்த்தப்பட்டு பழையபடி அவன் ராஜா பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு கொடுக்க போனான். ஆனால் சுயம்பாக்கி என்ன செஞ்சான்? அவன் தலை வெட்டப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அவன் சொன்ன சொப்பனத்தின்படியே நடந்தது. 23வது வசனத்தை படிச்சிங்கன்னா சொல்கிறான் பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும்போது நீ என்ன செஞ்சிடாதா, மறந்துடாதா. கட்டாயம் நீ என்ன செஞ்சிருவா? பார்வோனுக்கு பக்கத்தில் இருந்து நீ என்ன பண்ணுவா? பானம் கொடுப்பா. தயவுசெய்து என்னைய வந்து நினச்சிக்கோ. எப்படி நினச்சிக்கோ அப்படின்னா, நான் இவ்விடத்தில் என்ன செய்யலை, தவறு செஞ்சு நான் வரலை. எப்படியா ராஜர் சொல்லி என்னை விடுவிக்க ஏற்பாடு பண்ணு, நீ என்னை மறந்துடாதான்னு சொல்கிறான் யோசேப்பு. ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். ஆமீன். பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? மறந்து போயிட்டான்னு பார்க்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த உலகம் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன நன்மை செஞ்சாலும் அவங்க மறந்துடுவாங்க. ஆமீன். இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க மறந்துடுவாங்கன்னு பார்க்கிறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், 19:14 சொல்கிறாரு, என் இனம் சந்துக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். நம்ம நினைக்கலாம், நம்ம சொந்த பந்தம்லாம் நம்மளை நினைக்கவே நினைக்க மாட்டாங்க. சங்கீதக்காரன் இன்னும் சொல்கிறான் பாருங்க. சங்கீதம் 31:12 என்ன அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அழகா சொல்கிறான் பாருங்க. செத்தவனை போல் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். செத்தவனை யாராவது நினைப்பாங்களா? தாவீது உயிரோடு இருந்து சொல்கிறான், நான் செத்தவனை போல நான் என்ன செஞ்சேன்? எல்லாராலும் மறக்கப்பட்டேன். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளை மறந்துடுவாங்க. எல்லாரும் மறக்கப்பட்டேன். தாவீது சொல்கிறான், தாயால், தகப்பனால், சொந்த பந்தத்தால், சகோதரனால், ஆமே ஸ்தோத்திரம், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாரும் மறந்தார்கள். பானபாத்திரக்காரன் மறந்தான், எல்லாரும் மறந்தாங்க, கூட இருந்து எல்லாரும் அவனை மறந்தாங்க. போத்திபார் மறந்தான், சகோதரி யோசேப்பு, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. ஆமீன். என்ன பண்ணுகிறாரு? ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வரை நீங்கள் படித்து பார்த்தால் பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு என்ன செய்கிறார்? ஒரு சொப்பனத்தை கொடுக்கார். 7 செழுமையான கதிர்கள், கோதுமை கதிர்கள், 7 சாவியான கதிர்கள், அந்த சொப்பனம், 7 கொழுமையான என்ன செய்யுது? மாடு, பசுக்கள், 7 ஆமாம் கேவலமான பசுக்கள் வருகிறது பார்க்கிறோம். இது சாவியானது, கொழுமையான கோதுமை விழுங்கிச்சு. கேவலமான இந்த பசுமாடு கொழுமையானது என்ன செஞ்சது? விழுங்கிச்சு. இதான் சொப்பனம். ஆனால் இந்த சொப்பனத்தை அங்கே இருக்கிற மந்திரவாதி, சோசியன், ஞானி, குறிகாரன் ஒருத்தனுக்கும் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அப்போ பார்வோன்னு சொல்லிட்டார், ஒருத்தராலும் சொல்லக்கூடாம போகுது. ஆனால் இது யாருக்கிட்ட வருது அப்படின்னா 9வது வசனத்தை பாருங்க. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பானபாத்திரக்காரன், பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்று என் நினைவில் வந்தது. என்னப்பா நீ குற்றம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, ஐயா நாங்கள், நீங்கள் அதை பாருங்க, நாங்கள் என்ன செஞ்சோம்? சுயம்பாக்கியும் நானும் சிறைச்சாலையில் இருக்கும்போது, யோசேப்பின்னு ஒருத்தன் சிறைச்சாலையில் இருந்தான் ஐயா. எங்களுக்கு சொன்ன சொப்பனத்தை நாங்கள் அவன்கிட்ட சொன்னோம். நாங்கள் சொப்பனம் கண்டோம், அவன்கிட்ட சொன்னோம். அவன் சொன்னபடியே எங்களுக்கு நடந்தது. நான் அவனை மறந்துட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். ஆமீன். யோசேப்பை எப்படி கர்த்தர் நினைக்க வைக்கிறார் பார்த்தீங்களா? ஆமீன். எல்லாரும் யோசேப்பை அவங்க பெற்றோர் மறந்துட்டாங்க, சகோதரன், சொந்த பந்தம் எல்லாம் மறந்துட்டுங்க. ஆமீன். சோத்திரம். நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்?
மறந்துட்டு சொல்லலாம் நான் செய்த குற்றம். அப்படின்னா நல்ல பேருங்க, நம்ம யாருக்காவது நமக்கு நன்மை செய்தா அதை மறந்தா நாம குற்றவாளிகள். ஆமென். அவன் சொல்றான் நான் குற்றவாளியா அப்படின்னு அறிக்கையிட்டான். அப்போ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே என்ன செய்யறான், யோசேப்ப பார்வோன் என்ன பண்றாரு, வர வைக்கிறார். பார்வோன்கிட்ட சொப்பனத்தை பார்வோன் யோசேப்பிட்ட என்ன பண்றாரு, சொப்பனத்தை சொல்றான்னு பார்க்கிறோம். அப்பவும் பார்வோனை பார்த்து சொப்பனத்துக்கு மங்களகரமான வார்த்தை தேவன் உமக்கு சொல்ல நான் அல்ல அப்படின்னு சொல்றான். ஆமே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துறான்னு பார்க்கிறோம். சொல்லிட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செஞ்சிட்டான், கரெக்டாக சொல்லிட்டு அதுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்க விளக்கத்தை தெளிவா அவன் என்ன செஞ்சான், கொடுத்தான்னு பார்க்கிறோம். ஆமீன், லேலுயா. அப்போ பார்வோன் சொல்கிறான், இந்த சொப்பனத்துக்கு என்கிட்ட இருக்க அதிபதிகளோ ஒருத்தனும் சொல்லலை. இந்த சொப்பனத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி கிளீனாக சொல்லியிருக்கிறார். இந்த சொப்பனத்தை பற்றி தான் நடக்க போகிற. ஆகவே நீ அதுக்கு அதிபதியாயிரு. ஆமீன், லேலுயா. எங்கே கிடந்தான் ஆனால் இவ எங்கள் சிறைச்சாலையில் கிடந்தான். நீயே என் அரண்மனைக்கு அதிபதி, எகிப்து தேசத்துக்கு முழுவதும் நீ தான் என்ன செய்ய அதிபதி. அல்லேலுயா. நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதான் சங்கீதம் 136 23 சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில், நம்முடைய இல்லாமையில், நம்முடைய வறுமையில், நம்ம தரித்திரத்தில், நம்ம தள்ளப்பட்ட நிலைமையில், நம்மளை புறக்கணித்த நிலைமையில், நம்மளை அசட்டப்பட்ட நிலைமையில் நம்ம நினைத்த கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ பாருங்க, எல்லாரும் மறக்கப்பட்ட யோசேப்பு எங்க இருக்கானா, அங்க இருக்கான். அங்க இருக்கும்போது யோசேப்பு ஒருத்தர் என்ன செய்யல, மறந்தாங்க. ஆனா அங்க இருக்கும் போதும் தாழ்வில் கிடக்கிறான். ஆமே, ஸ்தோத்திரம். குப்பையில கிடக்கிறான், புழுதியில கிடக்கிறான். அங்க இருந்து கர்த்தர் என்ன செய்றார், அவர் மறக்காம நினைச்சதுனால பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறான். ஆமென். இப்போ நீங்க பாருங்க, யோசேப்பை உயர்த்தினது யோசேப்பினுடைய கிரியை செய்ய. என்ன நல்லது தானே செஞ்சான், அவன் செஞ்ச நல்லது தானே அவனை உயரத்துக்கு கொண்டு வந்ததுன்னு பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 44:21, யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ யாக்கோப்பின் செய்கை தேவனை நினைக்க வைக்குது, மறக்கவே முடியல. அந்த செய்கை அவரை நினைக்க வச்சது, மறக்கவே முடிகிறது. அவர் நம்மை நினைச்சார்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்க. நான் உன்னை நினச்சிருக்கேன், உன்னை உயர்த்த நினச்சிருக்கேன், உன்னை ஆசீர்வதிக்க நினச்சிருக்கேன். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கைகூடி வரும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்க நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னை மறக்காமல் நினைக்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. ஆமென். நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை மறக்கவே மாட்டார். ஆமென். அவர் மறக்காம மொர்தெகாயை உயர்த்தியது போல், அவர் மறக்காம யோசேப்பை உயர்த்தியது போல் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென், லேலுயா. அப்போ யோசேப்புக்கு என்ன வந்துட்டு, ஆளுகை வந்துட்டுன்னு பார்க்கிறோம். ஆளுகை வந்துட்டு, அதான் உபாகம் 15:6 பாருங்க, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், நீ அவர்களை ஆளுவா, அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. ஆமென். அப்படிதானே, கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினோம் அடிமை. இப்ப யோசேப்பு அடிமையை அதிபதியாய் மாற்றியது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம். ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், தோத்திரம். கர்த்தர் நினைக்கும் வரை துதியுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நினைப்பார், கர்த்தர் நம்மளை நினைத்தார். கர்த்தர் நினைச்சார்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். எப்போ கர்த்தர் நினைக்காரோ அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்,
ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இம்மாதத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இந்த மாசத்துல செய்யப்படுற காரியம் என்ன அப்படின்னா, படிப்பானாலும் பதவியானாலும் வேலையானாலும் அந்த இடத்துல கர்த்தர் நீங்க செஞ்ச நல்லதை நினைக்க தலைவனை ஏற்படுத்துவார், நினைக்க வைப்பார். அந்த தலைவன் மூலம் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்தெந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தரால் அவருடைய தயவால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் நினைக்க வைப்பார். யோசேப்பை நினைக்க வைத்தார், மொர்தெகாயை நினைக்க வைத்தார். கர்த்தர் உங்களையும் உயர்த்தும்படி, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நினைக்கும்படி, உயர்த்த நினைக்கும்படி அவர்களை நினைக்க பண்ணுவார். அவர்கள் மூலம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். மொர்தெகாய் உயர்த்தப்பட்டதை கண்டான், யோசேப்பு உயர்த்தப்பட்டதை யோசேப்பு கண்டான். அதே போல இம்மாதத்தில் நீங்க உயர்த்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். உங்களை உயர்த்த, மேன்மைப்படுத்த, உங்களை கனப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்து இருக்கிறார். அதனாலதான் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா.